ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பூரி மசாலா. இதுதான் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி. ரொம்ப சிம்பிளானது தான், எல்லாத்துக்கும் தெரியும். நான் என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம். கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சிட்டோம். கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு மூணுத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. இப்போது பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பக்கத்தில் ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குது. அதான் ஒரே சவுண்டாக இருக்குது. நான் பேசுகிற கேட்குதா என்னான்னு தெரியல. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பார்க்கவே அப்படியே ஸ்லைஸ் அந்த நம்ம வதக்க வெங்காயம் கண்ணாடி மாதிரி தெரியும். அப்போ தான் நம்ம நல்லா வதக்கியிருக்கோம்னு அர்த்தம். ஒரே ஒரு தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், நான் ஒரு 6 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். இது நம்ம கையில் நல்லா மசிச்சுக்கலாம். அப்படி சுடுது, கொஞ்சம் ஆற வச்சு நம்ம மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொலன்னு பிசைஞ்சிடணும். இப்போது உருளைக்கிழங்கு முழுசாக இருந்துச்சுன்னா சில பேர் குழந்தைங்கள்லாம் எடுத்து வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. இப்படி நல்லா நம்ம கையில் நல்லா மசிச்சுக்கிட்டோம்னா இது தெரியாது, உருளைக்கிழங்கு இருக்கிற மாதிரியே தெரியாது. அதனால தான் நான் அப்படி நல்லா கையிலேயே நல்லா மசிச்சுக்கிறேன். நல்லா நம்ம தண்ணியில் கொஞ்சம் கரைச்சிக்கலாம். இதை கரைச்சிட்டு இருக்கிறதையும் நல்லா கையிலேயே நம்ம மசிச்சு விட்டுறலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இது நல்லா கொதிக்கட்டும். இதில் நான் கொஞ்சோண்டு கடல மாவு எடுத்துருக்கேன், 2 ஸ்பூனு. இதில் நம்ம தண்ணியில் கரைச்சிக்கலாம். நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு மசிச்ச தண்ணி இருக்குது, அதில் நான் கரைச்சிக்கிறேன். நம்ம கடல மாவு கரைச்சி வச்சுருக்கோம், இதையும் இதோட சேர்த்துடலாம். எதுக்காக சேர்க்குறோம்னா நல்லா மசாலா நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இது ஒரு போதும், ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. நல்லா கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கிண்ணத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, ஹோட்டலில் செய்கிற மாதிரியே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பூரியும் ரெடி ஆயிடுச்சு, மசாலாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.